வணக்கம் உறவுகளே, இது உங்கள் பூமி யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 13 ஏக்கர் தென்னந்தோட்டம்ங்க. 550 அடி ஃப்ரண்ட் ஃபுல்லாக தார் ரோடு பேஸுங்க. ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய பூமிங்க இது. பாருங்கள், இந்த 13 ஏக்கர் தோட்டமே முழுக்க முழுக்க செம்மண் பூமிங்க. 100% வாஸ்துப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்கு. கிழக்கு சரிவு பூமிங்க. தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 16 வயசில் ஒரு பேஜ் இருக்குதுங்க, 20 வயசில் ஒரு பேஜ் இருக்குதுங்க, 4 வயசில் ஒரு 1.5 ஏக்கரா தென்னந்தோட்டம் இருக்குதுங்க. இப்படி மொத்தமாக 3 டைப்பான பூமி இருக்குது. இதில் வந்து மேக்சிமம் 16 வயசு தென்னை மரங்கள் தான் முழுவதுமே இருக்குதுங்க. ஒரு தார் ரோடு பேஸில் ஊரை ஒட்டின பூமிங்க. இந்த பூமி வந்துட்டு பக்கத்திலே ஃபுல்லாக வீடுகள்லாம் இருக்கிறதுனால ஒரு சைட்டு எஃபெக்ட் உள்ள வேல்யூ உள்ள லேண்டுங்க இந்த லேண்டு. பிற்காலத்தில் நம்மளுக்கு தேவையில்லைன்னா சைட்டுக்கு கூட ரெடி ஆகிற அளவுக்கு வேல்யூ உள்ள இந்த பூமிங்க. அந்த அளவுக்கு ஊர் ஒட்டின பூமி. இந்த 13 ஏக்கர் பூமியில் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த மொத்த தோட்டத்துலேயும் கிணறு வீட்டை தவிர முழுவதும் தென்னை மரம் தாங்க. முழுவதுமே தென்னை மரம் போட்டிருக்கிறாங்க. இந்த பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு கேரளா ஸ்டைல் ட்ரெடிஷ்னல் ஹவுஸுங்க. இது வந்து ஒரு ஓட்டு வீடு, ஆனால் முழுக்க முழுக்க கேரளா ஸ்டைலில் கட்டியிருக்கிறாங்க. முன்னாடி துளசி மடம் உட்பட எல்லாமே இருக்குதுங்க. ஒரு அழகான வீடுங்க, சூப்பரான வீடு. வீட்டுக்குள்ளே ஃபேமிலி இருந்ததுனால எடுக்க முடியலை, அவுட்ரு மட்டும்தான் எடுத்துருக்குறோம். ஒரு தென்னந்தோட்டத்துக்குள்ளே ஒரு அமைதியான ரொம்ப அழகான ஒரு வீடுங்க. இந்த வீடு சூப்பராக இருக்கும். இது பலாமரம்ங்க. இந்த பலாமரத்தில் நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பலாமரமே தனி வருமானம்ங்க. பாருங்கள் எவ்வளவு காய் காய்ச்சிருக்குன்னு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கி மொத்தத்தில் ஒரு 15 மரம் பலாமரமே நல்ல காப்பு திறனோட நல்ல காயோட விற்பனைக்கு இருக்குதுங்க. இதுவே நல்ல விலைக்கு விற்றுக்கிட்டு இருக்காங்க வருஷம் வருஷம். பலாமரத்தில் தனி இன்கம் வந்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு இன்கம்ங்க. தென்னை மரத்துலேருந்து ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கு, அது ஒரு இன்கம்ங்க. பாருங்கள் எவ்வளவு காய் பிடிச்சிருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அவ்வளவு காய் காய்ச்சிருக்குது. ஒரு சூப்பரான வெல் மெயின்டெனன்ஸ் தோட்டம்ங்க இது. பூமி முழுக்க முழுக்க வாஸ்துப்படியே இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 மாடு கட்டுற அளவுக்கு மாட்டு ஷெட்டு ப்ளஸ் ஃபீட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தனியாக வச்சுருக்குறாங்க. ஸோ கால்நடைகள் வளர்ப்புறதுக்கு நம்மளுக்கு ஏற்றது மாதிரி இருக்குதுங்க. இதுதான் மாட்டு ஷெட்டு. ஒரு அழகான மாமரத்தை அடியில் பயங்கரமாக வச்சுருக்காங்க. இந்த மாமரங்கள் பலாமரங்கள் எல்லாமே நல்ல வயசு முதிர்ந்த மரம்ங்க. மாமரமெல்லாம் பயங்கரமான ஒரு விலைக்கு போகக்கூடியது. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 80 வருஷம் 70 வருஷம் பழமையான மாமரங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குதுங்க. ரொம்ப பெரிய பெரிய மாமரங்கள். அது இல்லாமல் இதில் வந்து வாழைகள் பார்த்திங்க அப்படின்னாக்கி ஒரு 50 60 100 வாழை வந்து தனியாக போட்டிருக்காங்க வீட்டு செலவுக்காகவே. ஸோ இந்த பூமியில் இல்லாததே இல்லைங்க, மேக்ஸிமம் எல்லாமே இருக்குது. மொத்த தோட்டத்துக்கு ட்ரிப் லைன் போட்டிருக்காங்க. நல்ல மெயின்டெனன்ஸ் தோட்டமுங்க. அழகான செம்மண் பூமி, சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க.
இந்த பூமியில் அது மட்டும் இல்லாமல் இதுதான் தார் ரோடுங்க. அந்த பக்கம் அந்த க்ரீன் நெட் பக்கத்தில் தான் தார் ரோடு இருக்குது. நம்ம ஓப்பனிங் வீடியோ வந்தோம் இல்லைங்க, அது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதிக்காயும் உள்ளே போட்டிருக்கிறாங்க. ஜாதிக்காய் எல்லாமே காய்ப்புக்கு வந்துருச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தென்னமரத்துக்கு இடையில் இருக்கிறது ஜாதிக்காய் தோட்டமுங்க. இதில் பாருங்கள் எவ்வளவு காய் காய்ச்சிருக்குதுன்னு. ஜாதிக்காய் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சு. மாமரத்துலேருந்து ஒரு வருமானம் வருதுங்க, பலாமரத்துலேருந்து ஒரு வருமானம், தென்னை மரத்துலேருந்து ஒரு வருமானம், அது இல்லாமல் ஜாதிக்காயிலேருந்து ஒரு வருமானம். ஜாதிக்காய் நல்ல விலைக்கு போயிட்டுருக்குது, உங்களுக்கே தெரியும். நல்ல முழுக்க மருத்துவ பலன் உள்ளதுங்க. ஸோ அது போட்டு அதுவும் காய்ப்புக்கு வந்துருச்சு. ஜாதிக்காய் அறுவடைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரே தோட்டத்தில் 4 விதமான வருமானத்தோட நல்லது ஒரு இன்கம் கொடுக்குற மாதிரி. அது இல்லாமல் நம்ம மாடு வளர்த்தோம் அப்படின்னாக்கி அதுவும் தனி இன்கம் வந்துருங்க. அந்த அளவுக்கு ஒரு வேல்யூபிள் லேண்டுங்க இந்த லேண்டு. இது இல்லாமல் இந்த பூமியில் பார்த்தீங்க அப்படின்னா புளிய மரம் இருக்குதுங்க. ஒரு 25-30 புளிய மரம் இருக்குதுங்க. அதுவுமே எல்லாமே பெரிய பெரிய மரம்ங்க. இந்த பூமிக்கு 2 விதமான வழித்தடை இருக்குதுங்க. ஒன்று தார் ரோட்டு மேலேயே வழித்தடை நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு இவங்க யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சைடில் இன்னொரு வழி, அந்த காலத்துலேருந்தே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு வழி வச்சுருக்குறாங்க. அந்த வழியை தான் இப்போதைக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எந்த விதமான வழி வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் லைன்லேயும் பாயுதுங்க, வாய்க்கால் கட்டியும் பாயுது. ஏன்னா கிணறு வந்து இது கிணறு இல்லைங்க, கடல். உங்களுக்கு வீடியோவில் காணிக்கிறேன், அவ்வளோ பெரிய கிணறுங்க அது. ஸோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருக்குது. ஃபுல்லாக வாய்க்கால் கட்டி தான் பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு தண்ணீர் இருக்குது. தோட்டத்துக்கு தேவைக்கு அதிகமாகவே அவ்வளவு தண்ணி இருக்குதுங்க. ஸோ எல்லாமே நீங்களே லைவாக பாருங்கள். இந்த 13 ஏக்கரவும் நான் 10 நிமிஷத்தில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் லைவ் விசிட் வந்தால் கூட இந்த அளவு பார்க்குவீங்களான்னு தெரியாது. அந்த அளவுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையும் எண்டு டு எண்டு எடுத்துருக்கிறேன். வீடியோ முழுவதும் பாருங்கள். இந்த தோட்டம் மொத்தத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பூமியில் 2 போர்வெல், ஒரு கிணறு, மொத்தமாக இப்படி 3 இது இருக்குதுங்க. கிணறே மேக்ஸிமம் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. கிணறு ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. அது வீடியோவில் பாருங்கள், வரும்போது தெரியும் பின்னாடி. மாமர வருமானம், ஜாதிக்காய், பலாமரம், தேக்கு மரம். தேக்கு மரம் பார்த்திங்க அப்படின்னாக்கி ஒரு 65-70 மரம் இருக்குதுங்க. புளிய மரம் இருக்குது. ஸோ நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு பூமி. இந்த பூமி என்ன ரீசனுக்காக கொடுக்குறாங்கன்னா பார்ட்டிஷன் ப்ராப்ளத்தினால தான் இந்த பூமி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு நல்ல வருமானத்தில் இருக்கிற பூமி. ஒரு செம்மண் பூமி, ஒரு ட்ரெடிஷ்னலாக வேணும், ஊர் ஒட்டின மாதிரி. சேஃப்டி ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா 100% சேஃப்டிங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கி கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு டு பாலக்காடு போகிற வழிங்க. கரெக்டாக கிணத்துக்கடவுலேருந்து 24 கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குதுங்க. கிணத்துக்கடவு, தமிழ்நாடு கிணத்துக்கடவுலேருந்து 24 கிலோமீட்டரில் இருக்குதுங்க. இது தமிழ்நாடு கேரளா பார்டரில் வருது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா ரெஜிஸ்ட்ரேஷனுங்க இந்த பூமி. ஆக்சுவலி ஓனர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆளுங்க தான். இது தமிழ்நாடு கேரளா பார்டருங்கிறதுனால சுற்றி இருக்கிறவங்களும் ஃபுல்லாகவே தமிழ் ஆளுங்க தான். டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமே இங்கிலீஷில் தான் வரும். ஸோ லாங்குவேஜ் பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. முழுக்க தமிழ்நாடு ஆளுங்க சுற்றி இருக்கிற ஏரியா தான். ரெஜிஸ்ட்ரேஷன் மாத்திரம் கேரளாங்க. டாக்குமெண்ட்டு முழுக்க இங்கிலீஷில் பண்ணிக்கலாம். 100% டாக்குமெண்ட் பக்கா கிளியருங்க. லீகல் ஆல்ரெடி பார்த்து தான் இருக்குதுங்க. நீங்களும் வந்து அட்வொகேட் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூருக்கு இங்கே இருந்து பார்த்தோம் அப்படின்னா 34 கிலோமீட்டர் வருங்க. இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு 34 கிலோமீட்டர் வரும். அதாவது கோயம்புத்தூர் உக்கடம் இல்லைனா காந்திபுரத்துலேருந்து 34 கிலோமீட்டரில் அந்த பூமிக்கு வந்துடலாம். கிணத்துக்கடவுலேருந்து 24 கிலோமீட்டரில் வந்துடலாங்க. தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது. தமிழ்நாடு எல்லைக்கு ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் போகணுங்க. 4 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா அந்த பக்கம் தமிழ்நாடு ரீச் ஆகிக்கலாம். பூமி சுற்றிலுமே கம்பி வேலி போட்டிருக்கிறாங்க.
இந்த பூமியில் ஒரு 1.5 ஏக்கர் வயல் வருதுங்க. இந்த வயலில் தான் இந்த கிணறு இருக்குதுங்க. இப்போ நம்ம கிணறு பார்க்கலாம். கிணறு பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு. இது மோட்டார் ரூம்பு. ஃப்ரீ சர்வீஸோடவே இருக்குதுங்க. 5 HP ஈபியோட வெப் 5 HPயோட இப்படி மொத்தமாக ஃப்ரீ சர்வீஸோடவே பூமி இருக்குது. டாக்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 13 ஏக்கர் வந்து 3 டாக்குமெண்ட்டாக இருக்குதுங்க. ஸோ இது வந்து கிணறுன்னு பார்த்தீங்கன்னா கிணறு மாதிரி இருக்காதுங்க, குளம் மாதிரி இருக்கும். அவ்வளோ பெரிய கிணறுங்க. நல்ல தண்ணியோட ஒரு சூப்பரான தோட்டம்ங்க. வாஸ்துப்படி இருக்குது, செம்மண் பூமியில் இருக்குது, அழகிய வீட்டோட கேரளா ஸ்டைலோடு இருக்குதுங்க. 4-5 விதமான வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பூமி வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்குது. தமிழ்நாடு கேரளா எல்லையில் இருக்குதுங்க. இது வந்து கிணத்துக்கடவு டு பாலக்காடு மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டரில் அந்த பூமி இருக்குது. 1 கிலோமீட்டர் கூட வராதுங்க, ஒரு 500-600 மீட்டர் தான் வரும். மெயின் ரோட்டில் இருந்து, அதாவது கிணத்துக்கடவு பாலக்காடு மெயின் ரோட்டில் இருந்து 600 மீட்டரில் இந்த பூமி வந்துருங்க. நம்ம 1 கிலோமீட்டர்னே வச்சுக்கலாம். தார் ரோட்டு மேலவே ஒரு 13 ஏக்கர் சூப்பர் தோட்டம் ஊரை ஒட்டின மாதிரி இருக்குது. இந்த பூமிக்கு அவங்க சொல்கிற விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கி 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க 1 ஏக்கருக்கு. நம்ம நேரடியாக உட்காந்து பேசலாம். எந்த அளவுக்கு விலை கம்மி பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமோ வாங்கி பண்ணி கொடுக்கலாங்க. ஸோ ஒரு அருமையான தோட்டம். மக்களே, விருப்பப்படுறவங்க இந்த தோட்டத்தை மிஸ் பண்ண வேண்டாம். நேராக வாங்க, லைவாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.